வெளிநாட்டு அதிபதியான செவ்வாய், எப்படி இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கணும். வெளிநாட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருந்து அவர் வீட்டே, சொந்த வீட்டே வெளிநாட்டை பார்ப்பதால் இங்க வெளிநாடு இங்க போக போறீங்க. அவ்வளவு வேலை முடிஞ்சு. சூரியனும் குரு சேருது. இது வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க. எப்ப உங்களுக்கு வேலை செய்யணும்? ஜூலை 16. இது நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துரும். இந்த யோகங்கிறது நான் சொல்றேன். இது நல்ல ஒரு நல்ல அனுகூலமான டைமா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சூரியன் குரு இணையும் போது பாக்கியாதிபதியும் உங்க ராசி அதிபதி சேரும்போது நிறைய நல்ல விஷயம் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு சொல்லும் போது இப்ப நிறைய ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து கொஞ்சம் பலமா இருக்கும்போது, இந்த 7ஆம் இடத்துல இருக்கும்போது வருமான பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, திருமணத்துல பிரச்சனை. சனி பகவான் நிக்கக்கூடிய புதனுடைய சாரத்துல அந்த புதன் ஜூலை மாசம் ஃபுல்லா உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். உங்க ராசிய பார்த்துக்கிட்டே இருப்பார். இதை மறந்துடக்கூடாது. 2ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான் உங்க ராசியை 10ஆம் பார்வையை பார்ப்பது ஒரு பிளஸ். யாரு? சனி பகவான் 10ஆம் பார்வை சிறப்பு பார்வை உங்க ராசி மேல படும். அடுத்து புதனுடைய சாரத்தை வந்து பார்க்கலாம். இந்த புதன் உங்க ராசியை பார்ப்பாங்க. இங்க வருமான இன்கம் செம்ம சூப்பரா லக்கா இருக்கும். ஜூலை 30 வரை வேலை பார்க்குற அதிகாரி உங்களுக்கு அப்படியே கொத்திக்கிட்டே இருப்பான். இப்ப பாருங்க, 9ஆம் இடத்துல வேலைக்குள்ள அதிபதி சூப்பரா கேதுவோட சேர்ந்து பலமா இருக்கலாம். இன்னும் சொல்றேன், ஜூலை 16க்கு அப்புறம் இன்னும் அவர் சுயசாரம் வாங்கி இந்த சுக்கிரபகவான் போறாரு. எப்ப வேலைக்குள்ள அதிபதி அதிபதி சாரத்துல போய் நேரா அவர் 3ஆம் இடத்தை பார்ப்போம்னா நல்ல வேலை, சூப்பர் வேலை உங்களுக்கு வரும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரீசர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஜூலை மாத பலன். எப்படி வரக்கூடிய ஜூலை மாசம் 12 ராசிக்கும் என்ன மாதிரி ஒரு யோகம் இருக்குது, அதுக்கான பதிவு தாங்க இது. அம்மன் அருள் டிவில இந்த ஜூலை மாசம் உங்க நட்சத்திரத்துக்கும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதுக்கான பதிவு இதுல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா அம்மன் அருள் டிவியை பொறுத்தவரை எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசம் ஒரே ஒரு விசேஷம், பயங்கரமான விசேஷம் பார்த்துக்குங்க. இந்த இது வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும். எப்படி? புத ஆதித்ய யோகம். சூரியனும் புதனும் சேர்ந்து ஒரே இடத்துல, அறிவுக்காரகன், ஞானக்காரகன், புத்திக்காரகன் புதன் பலப்படுத்தி நிற்கிறார். இது எப்படிப்பட்ட யோகம்? 12 ராசி கொடுக்கப்படுற அதுக்கான பதிவு தான் இருக்கு. அது இல்லாம குரு உச்சமா உட்கார்ந்துருக்கார். உச்சமான குரு சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்திலையும் இந்த யோகமும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால சக்கரத்தின் 9வது ராசி தான் இந்த தனுசு ராசி. எப்படி? காலபுருஷனுடைய 9வது ராசி தனுசு ராசி. எப்போதுமே சரி, இவங்க குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்குன்னு சொல்லணும். எப்படி? யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், ஒரு நிர்வாக திறமை நிறைய இருக்கும். இவங்கதான் குடும்பத்தை எப்போதுமே தாய் தந்தை மாதிரி எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரே ராசியா தனுசு மட்டும்தாங்க. தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எது வந்தாலும் பாத்துக்கலாம் திறமை உங்க தனுசு ராசியை பொறுத்த சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் எப்படி? வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது, அதுக்கான பதிவு தாங்க இது. உங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்துக்கிட்டு இந்த பலனுங்க மிகப்பெரிய உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி மாற்றமாக இந்த பொங்காலம்மன் கொடுக்க போகுது. நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு நிறைய வெற்றி தேடி வரும். ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். எல்லாருமே சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கருமால பிறந்திருக்கும். இதை மறந்துடக்கூடாது. சில பேர் பாருங்க பிறந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்க, எல்லா கிரகமும் ஒரு சரியான ஒரு பலம் இருக்காது. தசாபதி சரியான கிரகம் நடத்தாது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால நான் எல்லா வீடியோவும் சொல்றேன், அம்மன் அருள் டிவில தசாபதியை பாருங்க, ஜாதகத்தை பாருங்க, பார்த்து மூவ் பண்ணி எடுங்க, சூப்பரா முடியும். எல்லாருமே ஒரு கர்மாவுக்கு ஒரு பரிகாரம் இருக்குங்க. எப்படிப்பட்ட ஒரு கர்மாவையும் கண்டிப்பா பரிகாரம் மூலமாக நிவர்த்தி பண்ணலாம். பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கலாம். அதனால நம்ம முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் பெரிய ஸ்தல பரிகார ஸ்தலத்தை கொடுத்தாங்க.
அதனால ஒரு பொது பலனா பாருங்க. கிரகமைப்பை பார்ப்போம். கடைசி முடி வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இதுல இருக்கு. இந்த கிரகத்தை பார்க்கணும். உங்க ராசியில இருந்து பாருங்க. 3ஆம் இடத்துல யாரு? ராகுதா. இதுல கும்பராசில. அடுத்து 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான். எதுல? மீன ராசில. அடுத்து ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ரிஷப ராசில. அடுத்து 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதனும் சேர்ந்து புதாதித்யத்துல உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கும். அடுத்து 8ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்காரு உங்களுக்கு. அடுத்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சுக்கிர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து ஒரே பாகத்துல இருக்கு. இதான் கிரகத்தோட அமைப்பு. இதுல ஒரே ஒரு கிரக பயிற்சி மட்டும் தாங்க வருது. நல்லா பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனும் குரு சேருது. இது வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க. எப்ப உங்களுக்கு வேலை செய்யணும்? ஜூலை 16. இது நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துரும். இந்த யோகங்கிறது நான் சொல்றேன். இது நல்ல ஒரு நல்ல அனுகூலமான டைமா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சூரியன் குரு இணையும் போது பாக்கியாதிபதியும் உங்க ராசி அதிபதி சேரும்போது நிறைய நல்ல விஷயம் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு சொல்லும் போது இப்ப நிறைய ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து கொஞ்சம் பலமா இருக்கும்போது இந்த 7ஆம் இடத்துல இருக்கும்போது வருமான பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, திருமணத்துல பிரச்சனை, நிறைய பேர் நண்பர்கள் கூட்டாளி ஏமாற்றம். ஏன்னா புதன் கொஞ்சம் வக்கரமா இருந்தா, நீசம் வேற இருந்தாரு. தொழில் பிரச்சனை, வருமான பிரச்சனை, வேலை நல்லா படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மைகள், சரியான ஒரு கரெக்டா ஒரு முடிவெடுத்து இறங்க முடியல, ஒரு குழப்பத்துக்கு போறது, வேலையில ஒரே வேலை நிரந்தரமா இருக்க முடியல. பல வாட்டி பல கம்பெனிக்கு நான் அப்ளிகேஷன் கொடுத்துறேன், நிரந்தரமா எனக்கு வேலை கிடைக்கல. சரி, நான் முயற்சி பண்ணிட்டு எந்த ஒரு தரங்களும் சரியா இல்ல. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சகோதரோட ஒரு மன வருத்தம், டாக்குமெண்ட் என் மேல கேஸ் பதிவாயிருக்குது, எப்படி என் மேல ஒரு வழக்கு இருக்குது. என்கிட்ட நல்ல சிந்தனையே இப்ப என்கிட்ட கிடையாது. ஒரு 2-3 மாசமா நான் கரெக்டா ஒரு முடிவு பண்ணி ஒரு விஷயம் இறங்க முடியாது, ஒரு குழப்பத்துல இருக்கிறேன். நான் இப்படிதான் இருப்பேனா, இது மாதிரி வந்துகிட்டே இருக்குமா, இது மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமா, இதை எப்படிதான் மேற்கொள்ளணுங்கிற எத்தனை பேர் இருக்குன்னா அவங்க எல்லாத்துக்குமே இப்ப நல்ல நேரம் நெருங்கிடுச்சு. பாத்து இதை நான் ஏன் சொல்றேன்னா, தனுசு ராசியை பொறுத்தவரை ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகம் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்ப எல்லாமே டோட்டலா சூப்பரா இருக்கும். எந்த கெட்டதும் நடக்காது. ஓப்பனா சொல்றேன், வருமான பொருளாதாரம் நான் சொல்றேன். வருமான பொருளாதார அதிபதி உங்களுக்கு நல்ல பலத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம்னா சனி பகவானை மட்டும் தான் சொல்லுவோம். உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி உங்களை எல்லாருமே சொல்லி பயமுறுத்துவாங்க. தயவு செய்து சொல்றேன், இப்ப அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு பாதிக்காது. என்ன காரணம் தெரியுமா? சனி பகவான் நிக்கக்கூடிய புதனுடைய சாரத்துல. அந்த புதன் ஜூலை மாசம் ஃபுல்லா உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். உங்க ராசிய பார்த்துக்கிட்டே இருப்பார். இதை மறந்துடக்கூடாது. 2ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான் உங்க ராசியை 10ஆம் பார்வையை பார்ப்பது ஒரு பிளஸ். யாரு? சனி பகவான் 10ஆம் பார்வை சிறப்பு பார்வை உங்க ராசி மேல படும். அடுத்து புதனுடைய சாரத்தை இருந்து பார்க்கலாம். இந்த புதன் உங்க ராசியை பார்ப்பாங்க. இங்க வருமான இன்கம் செம்ம சூப்பரா லக்கா இருக்கும் ஜூலை 30 வரை. இப்ப இடம் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, இது சம்பந்தமா ஒரு சுப செலவு ஒரு பிளான் போட்டு நீங்க வச்சிருப்பீங்க, அது நடக்கும். அந்த பிளானை அப்படியே நகர்த்திருங்க. அர்த்தாஷ்டம சனி வேலை செய்யாது. நீங்க வீடு இடம் வாங்கிட்டா வேலை செய்யாது. அதுக்கான பிளான பண்ணுங்க. விற்க முடியாத இடத்துல வித்து முடிக்கும். உங்க அப்பா சொத்து தாத்தா சொல்ற உலகம் சரியாகும். இப்ப கொடுப்பாருங்க அவங்க வேலை உத்தியோகம் கிடைக்காம எத்தனை பேர் இருக்கீங்க? கண்டிப்பா இருந்திருப்பீங்க. 2 மாசம் உங்கள்ட்ட வேலை கிடையாது, 2-3 மாசம் உங்கள்ட்ட வேலை இருக்காது. வேலை பார்க்குற அதிகாரி உங்களுக்கு அப்படியே கொத்திக்கிட்டே இருப்பான். இப்ப பாருங்க, 9ஆம் இடத்துல வேலைக்குள்ள அதிபதி சூப்பரா கேதுவோட சேர்ந்து பலமா இருக்கலாம். இன்னும் சொல்றேன், ஜூலை 16க்கு அப்புறம் இன்னும் அவர் சுயசாரம் வாங்கி இந்த சுக்கிர பகவான் போறாரு. எப்ப வேலைக்குள்ள அதிபதி அதிபதி சாரத்துல போய் நேரா அவர் 3ஆம் இடத்தை பார்ப்போம்னா நல்ல வேலை, சூப்பர் வேலை உங்களுக்கு வரும். ஏன்னா 9ஆம் இடத்துல போய் நிக்குதே, அப்ப ப்ரமோஷன் கொடுக்க போதே. ரொம்ப நாள் ப்ரமோஷன் இல்லாம வெயிட் பண்ணிக்க உள்ள அனைவருக்கும் சொல்றேன், வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், நல்ல வேலைத்துல ப்ரமோஷன் வரப்போது. நிறைய பேருக்கு இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை இதெல்லாமே சரியாகுது. வெளிநாடு வெளியூர் போகணும்னு ஆசைப்பட்டுட்டால் கண்ணை முடிக்க நீங்க மூவ் பண்ணி பாருங்க. நீங்க 100% வெளிநாடு போய் தான் ஆகணும். இதை யாராலையும் மாற்ற முடியாது. வெளிநாட்டு அதிபதியான செவ்வாய், எப்படி இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கணும். வெளிநாட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருந்து அவர் வீட்டே சொந்த வீட்டே வெளிநாட்டை பார்ப்பதால் இங்க வெளிநாடு நீங்க போக போறீங்க. அவ்வளவு வேலை முடிஞ்சு. அடுத்து குரு பகவான் பாருங்க, எப்படி குரு பகவானுடைய பார்வை 12ஆம் இடத்துல அவர் பார்ப்பதால், எப்படி 12ஆம் பார்ப்பதால் அங்கே வெளிநாடு வெளியுறவும் கண்டிப்பா 100% வேலை செய்யும். நிறைய ஒரு விஷயம் வெளிநாட்டுல படிக்கிறவங்க படிப்புக்கு ஏற்ற வேலை அங்கேயே நிரந்தரமா கிடைக்கும்னு சொல்லிடணும். தனுசு ராசி படிச்சா அங்கேயே வேலை கிடைக்கும் போது. ஆசிரியர் படிப்பா, மருத்துவ படிப்பா, எலக்ட்ரிக்கல் படிப்பா, மெக்கானிக்கல் சம்பந்த படிப்பா, பேங்க் சம்பந்தப்பட்ட படிப்பா, இல்ல ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பா, இரும்பு சம்பந்த படிப்பா, இல்ல நெருப்பு சம்பந்த படிப்பா, எந்த ஒரு படிப்புலையும் மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு நீங்க போக போறீங்க. இப்ப எழுதுங்க அரசாங்க வேலை.
நீங்க எழுதுங்க, வேலை இல்லாம கண்டிப்பா திருப்பி கேளுங்க. கண்டிப்பா 100% அரசாங்க வேலை உங்க மூலமாக அரசாங்க வருமானம் ₹1 உங்களுக்கு வரும். ஜூலை 16க்குள்ள. எப்படி? ஜூலை 16க்குள்ள கணவனுக்கோ இல்ல மனைவிக்கோ, நல்லா பார்த்துக்கணும், கணவனுக்கோ இல்ல மனைவிக்கோ யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை செம்ம சூப்பரா அந்த கிரக அமைப்பு இருக்குது. ஏன் காரணம் தெரியுமா? அரசாங்க வேலைங்கன்னா ஆணித்தரமா உங்களுக்கு சொல்றேன், சூரிய பகவான் நிக்கக்கூடிய சாரம் புனர்பூச நட்சத்திரம். இதை மறந்துடவே கூடாது. உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல அவர் போய் உங்களை அவர் பார்ப்பதால், புதனும் உங்களை புனர்பூசத்தை பார்ப்பதனால அங்க அரசாங்க வேலை வரப்போகுது ராஜா. இதை எழுதி கொடுத்துடணும் ராஜா. தனுசு ராசிக்கு படிப்பு கல்வியும் டாப்பா கொண்டு போவார். நிறைய விஷயம் சொல்றேன். திருமண பேச்சு இப்ப பேசி முடிங்க. இதான் பொண்ணு மாவட்டம் பிக்ஸ் பண்ணி வைங்க. திருமணம் நடக்கும் பாருங்க. கொஞ்சமாச்சும் நீங்க கடன் அடைக்கலாம். திருப்பி கேள்வி தலைக்கு மேல கடன் இருக்கு சொல்றீங்களா தனுசு ராசி, அந்த கடன் சுமை இப்ப குறையலாம். நீங்க திருப்பி கேளுங்க. ஏன்னா இன்னும் மேக்சிமம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஜூலை 16க்குள்ள அந்த கடன் சுமை குறையும். கடனுக்குள்ள அதிபதி லாபஸ்தான அதிபதி 9ஆம் இடத்துல இருப்பதால் அங்கே கடன் சுமை குறைய போகுது. இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா இருக்கு. நிறைய விஷயம் சொல்றேன். இப்ப திடீர்னு லாட்டரி சீட் எடுத்து அடிச்சிரும். நான் சொல்லுவேன், என்னை பொறுத்தவரை லாட்டரி சீட் எடுத்து பாருங்க தனுசு ராசி. இப்ப கொடுப்பாரு பாருங்க லாட்டரி யோகத்தை. அப்படி லாட்டரி யோகம் தேடி வரும். 11ஆம் வீட்டு நல்லா பாத்துக்கணும். 11ஆம் வீட்டு சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல இருந்தா இங்க யோகம் வரணும். 9ஆங்கிறது நம்ம எதிர்பாராத யோகத்தை காட்டும். அதுவும் 16 ஜூலை மாசம் 14க்கு அப்புறம் ஒரு சுயசாரம் வாங்கி எப்படி பூரத்துல போறதுனால இங்க லாட்டரி யோகம் இருக்குன்னு நம்ம எழுதியே கொடுத்துரும். அதுக்கான வாய்ப்பு சூப்பரா இருக்கு பாருங்க. லாட்டரி யோகம், திடீர் யோகம் சூப்பரா இருக்கும். நிறைய நல்ல விஷயமா அதிகமா சாதகமா இருக்கு. கிரகம் இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல ஹெல்த்ல பெருசா இப்ப மருத்துவ செலவு இல்லை. இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா சந்தோஷமா ஹெல்த்தோட இருப்பீங்க. கவலைப்பட வேண்டாம். இப்ப நட்சத்திர பலன்கள் போமா. முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் சொல்லுவாங்க. எதுவுமே பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். இந்த மூல நட்சத்திரம் பிறந்துட்டாவே இவங்களை மாதிரி யாரும் திங்க் பண்ணவே முடியாது. மூல நட்சத்திரம் பிறந்துட்டாவே இப்ப பாருங்க, இவங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி, எப்படி மூல நட்சத்திரம் பிறந்த எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் இப்ப எல்லாமே வெற்றியா வந்துகிட்டே இருக்கும். நல்ல விஷயம், நல்ல காரியம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு கல்வி, தொழில் உத்தியோகம், இது எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா அமையும். மருத்துவ படிப்பா, எலக்ட்ரிக்கல் படிப்பா, மெக்கானிக்கல் படிப்பா, இல்ல வண்டி வாகன சந்தோர் படிப்பா, எல்லாத்துலயும் நல்ல ஒரு யோகம் வந்துகிட்டே இருக்கும். மூல நட்சத்திரம் நிறைய நல்ல விஷயம். இப்போ ஒரு சுப செலவு, சுபகாரியம், வேலை உத்தியோக ப்ரமோஷன், திருமண வழக்கு நல்ல ஒரு மாற்றம், எல்லாமே சாதகமா இருக்கு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த மூல நட்சத்திரம் தான். இப்ப சூப்பரா கொடுப்பாரு பாரு. அடுத்து பூராட நட்சத்திரம். ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம். ஆனா ரொம்ப மன உளத்துல ஆயிட்டீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டீங்க. வம்பு வழக்கு பிரச்சனை, ஒரு குழப்பம், தடுமாற்றம், வீண் செலவு, நிம்மதி இல்லைங்க. இந்த புராணத்துல ரொம்ப தடுமாற்றத்தை பார்த்தீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. இப்ப சுப செலவு, சுபகாரியம், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புல ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது, எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த பூராடத்துல ஒரு பொண்ணான நேரமா கண்டிப்பா வேலை செய்யும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி. பூராடத்துல பார்த்தவங்க நோட் பண்ணிப்பாங்க. சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா வேலை செய்யும். இது ஓப்பனா சொல்றேன். கலை, இசை, நாட்டம் எல்லாமே பட்டை கிளப்புவீங்க. அடுத்து உத்திராடத்துல பிறந்தவங்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், அறிவான குணம் பயங்கரமா இருக்கும். இப்ப கொடுப்பாரு பாருங்க. உத்திராடத்துல பிறந்தவங்க செம்ம லக்குங்க. கணவனை ஒற்றுமை, படிப்பு கல்வி, வேலைத்துல உயர் பதவி, வெளிநாடு, வெளியூர், தொழில், எல்லாமே சூப்பரா பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும். உத்திராடத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை தேடி வரும். எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றி உண்டு.